every single day. I'm gonna make. Hi friends, welcome to my mom channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெசிபி எதுவும் பார்க்க போறது இல்ல, பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து நான் ஹோம் மேட் ஃபேஷியல் பண்ண போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து நான் எந்த ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணி ஃபேஷியல் பண்ண போறது இல்ல, வீட்லயே இருக்க பொருளை ரொம்ப சிம்பிளா தான் பண்ண போறேன். ஆனா அதுக்கு வந்து நல்ல வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்ல இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி தான் பண்ணணும் இல்ல, அதுல நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணலாம். அதுவும் நான் வீடியோல சொல்லியிருக்கேன், ஃபுல்லா பாருங்க. சரி வாங்க இப்ப எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுல்ல பால் எடுத்திருக்கேன். ராமலுக்கு தான் எடுத்திருக்கேன், பச்சை பால். இது வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தேன்னா கொஞ்சம் சில்லுன்னு இருக்கு. சில்லுன்றதாவே நல்லதுதான். அது வந்து இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்ல பால்ல டிப் பண்ணி ஃபர்ஸ்ட் கிளென்சிங் பண்ணிக்கலாம். ஃபேஸ் ஃபுல்லாவே கண்ணை மூடிட்டு கண்ணுக்கு மேல, கண்ணுக்கு கீழே, அண்டர் ஐ, அப்புறம் வந்து நோஸ் இருக்குல்ல, மூக்குல, மூக்கு சைட்ல எல்லாம் இருக்கும், அங்கெல்லாம் ஃபுல்லா கிளென்சிங் பண்ணிக்கலாம். நீங்க டெய்லி கொஞ்சம் பால் காய்ச்சும் போது பால் ஏடு இருந்தா கூட எடுத்து லைட்டா சும்மா ஃபேஸ்ல போட்டுக்கலாம். ஆனா நம்ம அதெல்லாம் பண்ண மாட்டோம். இத வந்து பெரியவங்க தான் பண்ணணும், சின்னவங்க தான் பண்ணணும் இல்ல, எல்லாருமே பண்ணலாம். காலேஜ் கேர்ள்ஸ், வீட்ல இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்க்குலாம் வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டைம்ல வந்து பார்லருக்குலாம் போக முடியாதுல்ல, ஸோ நம்ம வீட்லயே நம்மளே ஏதாவது தான் பண்ணிக்கணும். இப்போ வந்து இது கொஞ்சம் ட்ரையா விட்டுடலாம். கொஞ்சம் ட்ரையான உடனே இதை வந்து தொடச்சிடலாம். இப்போ வந்து இதெல்லாம் ஃபுல்லா தொடச்சிக்கலாம். நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நல்லா ஒரு காட்டன் கிளாத்தா வச்சு நல்லா தொடச்சுக்கோங்க. இல்ல துடைக்கிறது கம்ஃபர்ட்டா இருக்காதுன்னா கொஞ்சம் ட்ரை ஆன உடனே போய் வாஷ் பண்ணிட்டு வந்துக்கலாம். நல்லா தொடச்சாச்சு. இப்ப அடுத்தது வந்து ஸ்க்ரப் பண்ண போறோம். ஸ்க்ரப்னா ஒண்ணு பெரிய ஸ்க்ரப் ஜெல்லாம் வச்சு நம்ம பண்ண போறது இல்ல. ஒரே ஒரு தக்காளியில இந்த மாதிரி சர்க்கரையும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு எடுத்திருக்கேன். இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் தான் வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அது வந்து லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி தக்காளியை பாதியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து இதுல டிப் பண்ணி லைட்டா வந்து ஸ்க்ரப் பண்ணலாம். நீங்க வந்து கஸ்தூரி மஞ்சள் இருந்தா, மஞ்சத்தூள் இருந்தா எடுத்து பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து அது காலி ஆயிடுச்சு, அதனால நான் நார்மல் மஞ்சத்தூள்லே பண்றேன். பிக்மெண்டேஷன், பிம்பிள்லாம் இருக்கவங்க இந்த மாதிரி சக்கரை வைக்காதீங்க. ஸ்கின்னை வந்து ரப் பண்ணும்போது அது வந்து எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகி நிறைய வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அவங்க எல்லாம் வந்து என்ன பண்றீங்கன்னா ஹனி, தேன் வந்து எடுத்து இந்த தக்காளியில இந்த மாதிரி தொட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 5 to 10 minutes நல்லா இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி லிப்ஸோட ஓரத்துல, மூக்கு, நோஸோட ஓரத்துல எல்லாம் இந்த மாதிரி நல்லா ரப் பண்ணிக்கணும். அடிக்கடி தக்காளி இந்த மாதிரி கையால இல்ல ஏதாவது ஸ்பூன் வச்சு தக்காளி இந்த மாதிரி லைட்டா இது பண்ணிட்டு அதுல தொட்டு பண்ணிக்கோங்க. கண்ணுக்கு மேல எல்லாம் சும்மா லைட்டா தான் பண்றேன், ஏன்னா அங்க வந்து ஸ்கின் ரொம்ப சாஃப்டா இருக்கும். அதனால அப்படியே கழுத்துலயும் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபேஸ்க்கு மட்டும் பண்ணிட்டு கழுத்துல விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் டிஃபரன்ஸ் தெரியும். ஃபேஸ் மட்டும் பிரைட் ஆயிட்டே போகும், கழுத்து வந்து அதே கலர்ல இருக்கும். ஸோ ரொம்ப டிஃபர் ஆகும். அதனால கழுத்துலயும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டு ஸ்க்ரப் பண்றதுனால அன்வான்ட் ஃபேஷியல் ஹேர்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து போயிடும் உங்களுக்கு.
இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிட்டே இருக்கணும். இந்த மாதிரி சக்கரை சுகர் வந்து ரொம்ப ஃபேஸ்ல போட்டு இது பண்ணும்போது டேமேஜ் ஆகும்னு யோசிக்கிறவங்க லைட்டா பவுடர் சுகரை வந்து பவுடர் பண்ணிட்டு கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நல்லா காயட்டும், ரொம்ப காய வேண்டாம், லைட்டா காயட்டும், லைட்டா ட்ரை ஆகட்டும். கையால் அந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். நல்லா நோஸ்க்கு இந்த சைட்லலாம் ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் நல்லாவே ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த லிப்ஸோட சைட்லலாம், லிப்ஸுக்கு கீழே நிறைய பேருக்கு இங்கெல்லாம் பிளாக்காக இருக்கும், இந்த மாதிரி ரப் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து ஸ்க்ரப் டெய்லி ஃபேஷியல்லாம் பண்ண முடியாதுன்னா டெய்லி ஸ்க்ரப் மட்டும் கூட பண்ணலாம். ஒரு பாதி தக்காளி எடுத்து லைட்டாக சக்கரையில் பண்ணி இந்த மாதிரி வெறும் ஸ்க்ரப் மட்டும் கூட பண்ணிக்கலாம். இதில் எல்லா ஸ்டெப்புமே நீங்கள் தனித்தனியாக கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஒன்றா தான் ட்ரை பண்ணணும், இல்லை தனித்தனியாக கூட ட்ரை பண்ணிக்கலாம். சரி ஓகே, இப்போ இதை வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நல்லா தொடச்சிடலாம் தண்ணி இல்லாமல். எப்பவுமே ஃபேஸ்க்குன்னே ஒரு டவல் வச்சுக்கோங்க. எல்லா டவலையும் எடுத்து யூஸ் பண்ணாமல் ஃபேஸ் துடைக்கிறதுக்குனே ஒரு டவல் வச்சுக்கோங்க. நீங்க ஸ்க்ரப் பண்றதுனால உங்க ஃபேஸ்ல இருக்க போல்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம அதுக்கு மேலே வந்து ஃபேஷியல் பண்ணலாம், பேக் போடலாம். அதுக்கு வந்து இன்னைக்கு நான் ஒரு பாதி உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா மிக்சியில் அந்த மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ இது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் கடலை மாவும் எடுத்திருக்கேன். கடலை மாவு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்க இது கூட தயிர் லெமன் எது வேணா ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஃபேஸ்ல போட்டா ஒத்துக்காது, உடனே கோல்ட் ஆகும். ஸோ அதனால நான் வெறும் கடலை மாவும் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் மட்டும் எடுத்திருக்கேன். அது வந்து இந்த உருளைக்கிழங்கு பேஸ்ட் கூட வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த கடலை மாவும் உருளைக்கிழங்கு மஞ்சள் தூள் 3த்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து இப்போ ஃபேஸ்ல போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து நல்லா உங்களுக்கு சன்டான்லாம் இருந்தா நல்லா வந்து கிளீன் ஆக்கி கொடுக்கும். எங்கேயாவது ரொம்ப டஸ்ட் எல்லாம் போயிட்டு வந்தோம்னா அது வந்து ஃபேஸ்ல எல்லாம் படிஞ்சிருக்கும். அந்த டைம்ல நீங்க வெறும் உருளைக்கிழங்கு கூட சும்மா கட் பண்ணி ஃபேஸ்ல ரப் பண்ணாவே ரொம்ப கிளீன் ஆகும். இப்போ வந்து இதை ஃபேஸ்ல நல்லா போட்டுக்கலாம். நான் வந்து எதுவும் ப்ரஷ் எல்லாம் யூஸ் பண்ணல, சும்மா கையிலே போடுறேன். இந்த பேக்லயே வந்து நிறைய டைப் இருக்கு. நான் ஒரு வாட்டி ஒன்னொன்னு பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஐப்ரோஸ்ல எல்லாம் போட வேண்டாம். இந்த மூக்கோட சைட்ல, கண்ணுக்கு கீழே, லிப்ஸுக்கு சைட்ல, எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணிக்கிறேன். கழுத்துல மறக்காம அப்ளை பண்ணணும். இங்க ஷோல்டர்ஸ்ல எல்லாம் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். நான் சும்மா கழுத்து வரைக்கும் பண்றேன். அவ்வளவுதாங்க, ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டேன். இது இப்ப நல்லா ட்ரை ஆகட்டும். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுறேன். இப்போ வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு, என்னால பேச கூட முடியல.
நான் ஒரு 10 மினிட்ஸ் தான் வச்சேன். வேணும்னா உங்களுக்கு டைம் இருக்குன்னா நீங்கள் ஒரு 1/2 hour கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது ஃபேஸில் ஏதாவது போட்டுட்டு அப்புறம் நீங்கள் ஏதாவது வேலை கூட செஞ்சிட்ருக்கலாம். அதுக்குள்ளே இது நல்லா ட்ரை ஆகிடும். இப்போ வந்து இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இல்லை ஏதாவது வெட் டவல் ஈர துணி வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ தொடச்சிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணும்போது ரப் பண்ணி நல்லா வாஷ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் விட இப்ப நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியுதுல. உங்களுக்கு கேமரால தெரியுதான்னு தெரியல, எனக்கு நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியுது. இதெல்லாம் வந்து எனக்கு டெலிவரி டைம்ல இந்த மாதிரி வந்துச்சு. பிரெக்னெண்டா இருக்கும்போது இந்த மாதிரி கோடெல்லாம் இந்த மாதிரி கழுத்து மட்டும் தனியா பிளாக் ஆச்சு. எனக்கு திடீர்னு என்ன பண்றதுனே புரியல, ரொம்ப பிளாக்கா இருந்துச்சு. அப்புறம் நான் ஒரு நாள் என்ன பண்ணேன், பேக்கிங் சோடால வந்து லெமனை டிப் பண்ணி நல்லா வச்சு தேய்ச்சிட்டே வந்துட்டு இருந்தேன். அப்பதான் கொஞ்சம், அப்புறம் எல்லாரும் சொன்னாங்க இந்த மாதிரி பிரெக்னன்சி டைம்ல அந்த மாதிரி ஆகுறது நார்மல் தான், ஒன்றும் இல்லை அப்படி சொன்னாங்க. இருந்தாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் அப்படியே அப்போ கூட லைட்டா தான் போச்சு. அப்புறம் டெலிவரி முடிஞ்ச உடனே அதுவே தானா போயிடுச்சு. இப்போ வந்து ஆலோவேரா ஜெல் ஃபைனலா அப்ளை பண்ண போறோம். நான் ஒரு ஆலோவேரா எடுத்து ஃப்ரெஷ்ஷா எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி தோல் எல்லாம் நல்லா கிளீன் பண்ணி கையிலே இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கேன், பசஞ்சு இந்த மாதிரி பண்ணிருக்கேன். இதை வந்து லாஸ்டா ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஏதாவது மாய்ஸ்சரைசர் இருந்தாலும் நீங்க பண்ணிக்கலாம், தேய்ச்சிக்கலாம். ஆலோவேரா ஜெல் வந்து ரொம்ப பெஸ்ட். நீங்க இப்போ போட்ட ஃபேஸ் பேக்ல கூட இதை சேர்த்துக்கலாம். நான் சரி லாஸ்டா போட்டுக்கலான்ட்டு நான் சேர்க்கல. எனக்கு ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு பிம்பிள் வந்தது. அதோட பிளாக் மார்க்ஸ் மட்டும் அப்படியே இருக்கு. இதுக்கான ரெமெடிஸ்லாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். பிம்பிள் இருக்கவங்களுக்குலாம் வந்து ஹோம் ரெமெடிஸ் வீட்லயே என்ன பண்ணலாம்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். அவ்வளவுதாங்க. ஆலோவேரா ஜெல் எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகட்டும், அவ்வளோதான். இப்போ பாருங்க ஃபேஸில் ஒரு நல்ல க்ளோ தெரியுது. உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரியல. நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பண்ணதுக்கப்புறம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே கொஞ்சம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனமாக தான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, நமக்காக நம்ம தான் ட்ரை பண்ணிக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபேஷியல் வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிட்டோம். நல்ல ஒரு ரிசல்ட்டும் கிடைச்சிருக்கு. எது ட்ரை பண்ணாலும் உடனே ரிசல்ட் கிடைச்சிடாது, கொஞ்சம் தான் கிடைக்கும். நீங்க அடிக்கடி ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருங்க. இது வந்து வாரத்துல 2 நாள் ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா நீங்க டெய்லியும் கூட பண்ணலாம். இதுல ஏதாவது ஒன்று ஸ்க்ரப்போ இல்லை ஃபேஷியலோ இல்லை வந்து கிளென்சிங்கோ ஏதாவது ஒன்று டெய்லியும் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா வந்து ரிசல்ட் கிடைக்கும். நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி ரிசல்ட்னு சொல்லி எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா சொல்லுங்க. நான் அடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு பியூட்டி டிப்ஸ்லாம் கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.